எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரேப் கேஸ்ல விக்டிமோட தவறுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதல் தவறு பார்த்தீங்கன்னா, ஆணோட அவங்க நட்பு வச்சுக்கிட்டது முதல் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆணோட பேசக்கூடாதுன்னே சொல்லிட்டு இருக்கும் போது ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பு. அடுத்தது வந்து ஆணோட வெளியில நண்பரோட வெளியில போறது அடுத்த தப்பு. அடுத்தது அவரோட 10 மணிக்கு மேல வெளியில போறது தப்பு. அந்த பேஸ்ல இருந்து மேல போய் கேரக்டர் தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தப்புகள் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் பண்ணுன்றதுக்கு தான் இந்த ரேப். ஸோ இந்த தவறுங்களுக்கு இந்த ரேப் வந்து ஈக்குவல். இத சொன்னது நான் கிடையாது. இத சொன்னது 2012ல டெல்லி ரேப் கேஸ்ல அக்யூஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த ரேப் கேஸ், கோயம்புத்தூர் ரேப் கேஸ் பத்தி உங்களோட தாட்ஸ் இப்படிதான் இருக்கா? கமெண்ட்லாம் இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களோட மைண்ட் செட் அந்த டெல்லி ரேப் கேஸ் அக்யூஸ்டோட மைண்ட் செட்டும் சேம். ஸோ 2025லையும் 2012லையும் இதுதான் மைண்ட் செட், 2025லையும் இதுதான் விக்டிம் பிளேமிங்கோட மைண்ட் செட். இது வந்து ஆண்கள் தான் பண்றாங்க, பெண்கள் தான் பாரபட்சம் பார்க்காம இந்த மாதிரி ஒரு கிரைம், தட் இஸ் ரேப்ன்ற கிரைமுக்கு எல்லாரும் யோசிக்கிற ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டால நம்ம என்னென்னலாம் சாதிச்சோம்? இந்த கிரைம் வந்து குறைஞ்சிருக்கா? வருஷமா இந்த கிரைம் 2012ல இருந்து இந்த கிரைம் குறைஞ்சிருக்கா? கிடையாது. ஸோ விக்டிம் பிளேமிங்கால எந்த விதத்திலையும் இந்த கிரைம் குறையல. ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது? இது நான் நினைக்கிற கொஸ்டின்ஸ். விக்டிம் பிளேம் பண்றதுக்கு பதிலா அக்யூஸ்டை ஏன் பிளேம் பண்ணக்கூடாது? எதுக்கு அந்த அக்யூஸ்டுக்கு ஆல்கஹால் கிடைச்சது? எப்படி அந்த அக்யூஸ்டுக்கு ஆல்கஹால் ஈஸியா கிடைச்சது? அந்த டைம்ல சரக்கு அடிச்சுட்டு எதுக்கு அவங்க வெளியில போறாங்க? சரக்கு அடிக்கிறதே தப்பு. நம்ம அந்த சரக்கை அவைலபிளா வைக்கிறோம் ஃபர்ஸ்ட், அது கவர்மெண்டோட தப்பு. அடுத்தது அந்த சரக்கு அடிச்சுட்டு எதுக்கு வெளியில போறாங்க? வீட்டை விட்டு எதுக்கு வெளியில போகணும்? நியூசன்ஸா இருக்கலாம் இல்லையா? நம்ம எதுக்கு வீட்டை விட்டு வெளில போனாங்க? அப்படி வீட்டை விட்டு வெளில போனவங்க சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது கிரைம் இல்லை, அதுவும் ஒரு குற்றம் தானே. அதை எதுக்கு அவங்க செஞ்சாங்க? எதுக்கு வண்டியை திருடி வேற ஓட்டி இருக்கிறாங்க? எதுக்கு அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க? அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை? இப்ப நம்ம விக்டிமை கேட்கிறோம் இல்லைங்களா, உங்க 2 பேத்துக்கும் அங்க என்ன வேலை? உனக்கு என்ன, பொண்ணா இருந்துட்டு உனக்கு என்ன வேலை? இப்படிலாம் கேக்குறீங்க இல்லையா? அக்யூஸ்ட கேளுங்க. சரக்கு அடிச்சது ஃபர்ஸ்ட் தப்பு. சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுனது, வெளியில வீட்டை விட்டு வெளில போறதே தப்பு. அடுத்தது வண்டி ஓட்டுறது அதை விட தப்பு. அடுத்தது சரக்கு அடிச்சுட்டு அந்த மாதிரி செக்லூடட் ஏரியாக்கு எதுக்கு போறீங்க? இவ்வளோ தவிர நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் எப்ப யோசிக்க ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யோசிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் அவைலபிலிட்டியை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா ரேப் கிரைம்ஸ் நிறைய ஆல்கஹாலாக தான் நடக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஆல்கஹால் வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வைக்கணும். பிடிச்சா முதல்ல எடுத்து ஜெயிலில் போடணும். திருப்பியும் நீங்க வந்து ஃபைன் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கன்னா திருப்பி அவன் எங்கேயாவது தான் சுத்த போறான். அதுக்கு பதிலா போதை தலைவருக்கு ஜெயிலுக்குள்ள போடணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள அவங்களை அமுச்சு விட்டுருணும். இந்த மாதிரியாவது பண்ணணும். அப்படி இல்லையா, எப்படியோ இந்த 2 விஷயம் தாண்டி வரதே வந்து குறைஞ்சிரும். ஆக்சுவலா இந்த 2 செக் பாயிண்ட் தாண்டும் போதே வந்து குறைஞ்சிரும். அப்புறமும் இது நடக்குதுன்னா அந்த ரேப் அக்யூஸ்டுக்கு இந்த எல்லாமே ஃபைன் பண்ணிட்டோம், இவங்கதான் இவங்கதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா டெத் பெனல்ட்டியாவது கொடுங்க. டெத்தை வந்து மோசமான ஒரு டெத்தா, ஜஸ்ட் பை ஹேங்கிங் இல்லாம மோசமான டெத், இந்த மாதிரி வழிகள் மூலியமா அதை குறைக்க முடியுதான்னு வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஆஸ் அ சொசைட்டி நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். நம்ம இந்த சைடு திரும்பாம இந்த சைடு திரும்பி அக்யூஸ்ட் என்னென்னலாம் தப்பு பண்ணா, ஏன் அவன் இதை பண்ணா, அது இதை பண்ணாம இருக்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த சைடு பார்த்தாதான் ஆக்சுவலா நடக்கிற கிரைமை நம்மளால இதை குறைக்க முடியுமே தவிர விக்டிம் பிளேம் பண்றதுனால நம்ம ஒன்னே பண்ண முடியும். பெண்களை நீங்க வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது பெண்களை வந்து நம்ம இந்த மாதிரி நீ ரொம்ப கேவலமான கேரக்டர், நீ பத்தினியா புத்தினியா பத்தினி கித்தினியான்னு எதையாவது ஒரு வார்த்தையை கொண்டு வந்து
பெண்களை வந்து கூனி குறுக செஞ்சு அவங்கள ஒன்னா இவங்க இப்போ அவங்களே அங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த கமெண்ட்ஸ் மூலியமா நம்ம சூப்பரா அவங்கள வந்து கேவலப்படுத்தி நீதான் எல்லாத்தையும் பண்ண, நீதான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி அவங்கள ஒன்னா கூனி குறுகியே வாழ வைக்கலாம், இல்ல சூசைட் பண்ண வச்சுக்கலாம். இதனால என்ன நடக்க போகுது? இதனால ஒண்ணுமே நடக்காது. இவ்வளவு வருஷம் எதுவுமே நடந்ததும் கிடையாது. அக்யூஸ்ட பிளேம் பண்ணுங்க. அக்யூஸ்ட் ஏன் இந்த தப்ப பண்ணா, எப்படி பண்ணா, எவ்வளவு நெக்லிஜென்ஸ் இருக்கு, இதை பிளேம் பண்ணா நம்ம கிரைம்ஸை கண்டிப்பா குறைக்க முடியும். கிரைம்ஸை அட்லீஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஸ்டெப்பா எடுத்து போலீஸ் பண்ணாங்க. நிறைய செக் பாயிண்ட்ஸ் வச்சு ஆல்கஹால் வச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்க, வெளியில சுத்துறவங்க வந்து பிடிச்சாவே நம்ம வந்து நிறைய கிரைம்ஸை குறைக்கலாம். முக்கியமா ரேப் கிரைம்ஸை குறைக்கலாம். அடுத்தது ரேப் கன்விக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு டெத் பெனல்டி, ரேப் கன்விக்ட் ஆனாலே டெத் பெனல்ட்டினா ஒண்ணுமே நம்மளால ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா தானே வந்து லா ஒரு சேஞ்சஸ் வந்தா தானே இதுக்கு ஒரு தீர்வுகள் நம்மளுக்கு ஓகே இதனால நம்மளுக்கு கிரைம்ஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இதை குறைக்க முடியும். நம்ம வந்து விக்டிம் பிளேம் பண்றதோ எது வந்து ஈஸி, பெண்களை பிளேம் பண்றது ஈஸி. ஏன்னா அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணா அவங்க ஈஸியா அவங்க வந்து நம்ம பிளேம் பண்ணிடலாம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெளியில போகாதீங்கன்னு எல்லா ஆண்கள் சொல்ல மாட்டேன், இப்பெல்லாம் நிறைய ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஆண்களும் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பெண்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா, போகாதீங்க, இந்த டைம் விட்டு வெளில போகாதீங்கன்னா, நான் 5:40 மேலேயே வெளில போகாது, 5:40 இருட்டிடும். 10 மணிக்கு என்ன ரேப் பண்ற டைமா? 10 o'clock மேல ரேப் கிரைம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், டிங் டாங் அப்படின்ற மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. இருட்டினாலே ரேப் கிரைம்ஸ்னே வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா 7 மணிக்கெல்லாம் கூட ரேப் நடந்திருக்கு. சொல்ல 10 மணிலாம் கிடையாது. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆண்கள்னா ஆபத்தானவர்கள் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி, அதுவும் முக்கியமா ஆண்கள் தான் சொல்றீங்க நாங்க ஆபத்தானவங்கன்னு. ஆனா நீங்களே சொல்றீங்க எல்லாரையும் பிளேம் பண்ணாதீங்க, நல்ல ஆண்களும் இருக்காங்கன்னு. சோ நீங்களே உங்களா டேஞ்சரஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. அது உங்களுக்கே தெரியுதா? நீங்க இப்ப இதே வந்து பெண்கள் இப்படி கூட யோசிக்கலாம்ல, ஆண்கள் தானே ரேப் பண்றாங்க அதிகமா, ஆண்களால் தானே, ஆண்களே சொல்றீங்க ஆண்கள் வெளில போகாதீங்க, ஆண்களால் ஆபத்துன்னு. அப்ப நீங்க உங்களை வந்து 5 மணிக்கு பூட்டிக்கோங்க, வெளியில 5 மணிக்கு போகாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தானே பெண்களுக்கும் இருக்கும். நான் தப்பு பண்ணவே இல்லை, நான் வெளியில போறேன், என்ன ஏன் பிளேம் பண்ற? நீ யார் தப்பு பண்றாங்க அக்யூஸ்ட்னு உனக்கே தெரியும். சோ இது வந்து இப்ப பெண்ணும் ஆணும் ஒரு பாலினமும் சண்டை போடுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து வேற சைட்ல பிரச்சனை இருக்கு. ஆபீஸா பேரண்ட்ஸ் வளர்க்கறதுல ஒரு பெரிய பங்கீடு இருக்குதுதான். நம்ம எப்படி ஒரு ஆணை வளர்க்குறோம்ன்றது பெரிய பங்கீடு இருக்குதுதான். அந்த பங்கீடுல இருந்தே ஆரம்பிக்கணும் தான். அதுக்கப்புறம் ஆல்கஹால் வந்து ஒழிக்கணும். அப்படியே ஆல்கஹால்னா நிறைய செக் பாயிண்ட்ஸ்ல வந்து செக் பண்ணணும். அப்புறம் கன்விக்ட் ஆனவங்கள ஹையஸ்ட் டிகிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா இந்த கிரைமை நம்ம குறைக்க முடியும். ஆனா இந்த எந்த ஸ்டெப்பும் எடுக்காம நம்ம எப்பவுமே விக்டிமையே குறை சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க அதனாலதான் நான் ஏன் வந்து பர்டிகுலரா அவங்க இந்த தப்பு பண்ணாங்க அந்த தப்பு பண்ணாங்க, அவங்க இதை பண்ணிக்காம இருந்திருக்கலாம், ஒரு சேஃப்டியா இருந்திருக்கலாம். சேஃப்டி எது? நீங்க ஒரு ரேப் கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா விதமான சிச்சுவேஷன்லயும் ரேப் நடந்திருக்கு, எல்லா விதமான டைம்லயும் ரேப் நடந்திருக்கு, எல்லா விதமான ஏஜ்லயும் ரேப் நடந்திருக்கு, எல்லா விதமான ஆடையிலையும் ரேப் நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம பர்டிகுலர்னு எதுவுமே கிடையாது ரேப்ல. This needs proper mindset of men and strict police. போலீஸும் சரி ஜுடிஷியலும் சரி, இது எல்லாமே கை கோத்தாதான் உண்டே தவிர விக்டிமை பிளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. எப்பவுமே பிரயோஜனம் இருந்தது கிடையாது, இப்பவும் இருக்க போறது கிடையாது. நம்ம மைண்ட் செட் மாத்தினா கண்டிப்பா இந்த கிரைமை நம்மளால நல்லாவே குறைக்க முடியும். நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட குழந்தைகள் சேஃபா இருக்க முடியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு தான் நடக்குதுன்னு, ஆண்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆண்கள் சொல்றது கிடையாது, பெண்களோடது வெளியில தெரிய வருது. ஆண்கள் சொல்றதும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா அதான் சொல்றேன், விக்டிமை பிளேம் பண்றதுனால நம்ம எந்த ஒரு தீர்வுமே இதுக்கு கொண்டு வரவே முடியாது. ஐ எம் வெரி ரொம்ப சாரி. இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அந்த விக்டிம்க்கு. ஐ எம் வெரி சாரி. அண்ட் அந்த பொண்ணை வந்து உடம்ப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாச்சு. லெட்ஸ் நாட் ஸ்பாயில் ஹர் சோல் ஆல்சோ. அவங்கள வந்து தூக்கி நிறுத்துறது நம்மளா இருக்கணும், சொசைட்டியா இருக்கணும். அவங்கள வந்து குத்துறதும், தட் இஸ் அக்யூஸ்ட குத்துறதும் சொசைட்டியா இருக்கணும். தப்பான இடத்துல குத்திடாது.